பிரச்சனை தான் பண்ணுவான். அதே மாதிரி பொது வாழ்க்கை இவன் இறங்கினா என்ன இருக்கும், சூப்பராக இருக்கும். இவருக்கும் சொந்தமாகவும் வாழ தெரியல, ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ண தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஃபசாது தான் பூமியில் உண்டு பண்ணுவார். இவங்க சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க, நம்மளை முதல்ல சரி பண்ணணும், குடும்பத்தை சரி பண்ணணும். அதெல்லாம் வேணான்னு எங்கே சொன்னோம், இதெல்லாம் சரி பண்ண வேணான்னு எங்கே சொன்னோம்? எந்த அதிகாரம்லாம் நம்ம கையிலே இருக்கோ அது அல்லாவுக்கு முதல்ல கொடுக்கணும். அதான கிலாஃபத்துடைய முதல் ஸ்டெப்பு. முதல் படித்தரம் என்ன, முடிஞ்ச வரை அல்லாவுக்கு கட்டுப்படுவது. நமக்கு நம்ம முடியாமல் எதெல்லாம் வெளியே இருக்கோ அதற்கு கூட்டா சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். இதுதான் கிலாஃபத்து. என் கையில் இருக்கிற விஷயத்தில் அல்லாவுக்கு நான் கட்டுப்படுறேன். கையில் என்னால் தனியாக கட்டுப்பட வைக்க முடியாத விஷயத்தை கூட்டா சேர்ந்து, முஸ்லீம்களை கூட்டா சேர்ந்து அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறேன். இதுதான் கிலாஃபத்து. அப்போ இதைத்தான் இது இந்த மறுமை நம்பிக்கை இல்லாமல் இந்த அரசியல் விவகாரத்தை கையில் எடுத்தால் என்ன நடக்கும், ஃபசாத் நடக்கும். அதுதான் ஹுசைன் லியோன்ட்ட கூட இவர் கேட்குறாருல, யார் இந்த உக்குபா பின் சமான் அவருடைய இந்த அடிமை, இந்த யசீதுக்கு ஏன் பையத்து பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதான் சொல்கிறார், மறுமையை நம்ப மறுக்கும் இந்த பாவிக்கு நான் எப்படி பையத் செய்ய முடியும்னு அவங்க கேட்குறாங்களே. அப்போ எந்த இடத்துல ஒரு மறுமையை மறுத்துட்டாரு? ஒரு மன்னர் அப்படிங்கும்போது ஆட்சியாளர் தேர்வு முறையை அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அதை என்ன பண்ணிட்டார், அவர் கையாடல் பண்ணிட்டார். அதுலேயே அவர் என்ன தைரியத்தில் பண்ணார், அவர் அல்லாஹ் இப்படி தான் ஆட்சியாளர் தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டான், அதை இவரை மாற்றினார். என்ன தைரியத்தில் மாற்றினார்? அவன்டா என்ன அடிச்சிருவான், யார் இங்கே இருக்கிற அந்த நீதிபதி எனக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவானா? அதுதான் உலமாக்கள் அப்புறம் ஃபிக்கெல்லாம் மாத்துறாங்க. சாராயம் குடித்தா என்ன பண்ணுறது, தண்டனை. இப்போ மன்னர் குடிக்கிறார், இப்போ என்ன பண்ணுறது, யார் தண்டனை கொடுக்குறது, பனிஷ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஆராய்ச்சி மாத்துறாங்க, அது வந்து இப்படி அப்படி என்ன பண்ணுறது. இப்போ மன்னர் குடிச்சிட்டு இருக்காரு, விபச்சாரம் பண்ணால் கல்லறி தண்டனை. எந்த மன்னருக்கு நிறைவேற்றுறது, யார் கல்லெடுத்து அடிக்கிறது, எவன் போய் பிடிக்கிறது, எவன் கொண்டாந்து அவரை கொண்டாந்து கேஸ் நிப்பாட்டுறது, யார் வழக்கு நிறுவனம் பண்ணுறது, நீதிபதி அவன் தீர்ப்பு கொடுக்குறது, அவன் கல்லெடுத்து அடிக்கிறது, பிடிச்சிட்டு போகிற கைதியார். இப்போ இது எல்லாமே பிரச்சனை. அதனால் வருது வரலாம். என்னன்னா மன்னர் எனும்போது அவர் என்ன, ஆட்சியாளர் தேர்வு முறையிலும் மக்கள் வரி பணத்தை பயன்படுத்துவதிலும் இறைவனின் அதிகாரம், தூதரின் வழிகாட்டுதல், மறுமையில் தான் விசாரிக்கப்படுவோம் என்கிற அந்த 3 விஷயத்தையும் தூக்கி போட்டால் தான் அதை செய்யவே முடியும். அல்லாவா அவர் அல்லாவுடைய வழிகாட்டுதல் தூக்கி போடணும், ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் தூக்கி போட்டுட்டு மறுமையில் எனக்கு எவன்டா கேள்வி கேட்பான், நான் முடிஞ்சதை பார்த்துக்கப்பா, என்ன செத்ததுக்கப்புறம் அப்படின்னு இருக்கா பார்த்துக்கலாம் போ, அவ்வளோதான். அதுதான் மீனிங் அதுக்கு. அப்போ இந்த 3 விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது மரம் வலுவாக வைக்கணும், ஒவ்வொன்றும் ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும். அதாவது ஏகத்துவம் அப்படின்னா அல்லாஹ் ஒருவன், இதுவும் ஏகத்துவம் தான், அவ்வளோதானே ஏகத்துவம். இது பாட்டம் லெவல் ஏகத்துவம். இதில் மரம் வந்து மேலே தான் இருக்கும், இது வந்து அந்த மண்ணுக்கு மேலே தான் இந்த மரம் இருக்கும். ஆழமான மரம்ங்கிறது இப்படி இல்லை, அல்லாஹ் இப்படி நம்புறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் அந்த ஹதீஸ் ஜிப்ரீல் இருந்து அந்த விஷயம் புரிஞ்சிக்கும். இது எல்லாமே ஈமான் சார்ந்த விஷயங்கள், புரியுதா இல்லையா? இப்போ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இஸ்லாம் சார்ந்தது அல்ல. இஸ்லாம்ங்கிறது அது லோயர் லெவல், அது மேல்மட்ட லெவல். அது சும்மா களிமா சொல்லிட்டியா, அது போயிட்டியா, போ ஸ்டேட்டஸ், உலகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். முஸ்லீம்னு ஒரு ஐடென்டி கார்டு வாங்கிட்டு நீங்கள் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு சொர்க்கம் குருதியா,